வெல்கம் டு ராணியின் இனிய உலகம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நான்வெஜ் குழம்பையே மிஞ்சிற அளவுக்கு ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். இந்த குழம்பு நான் மசாலா ஃப்ரெஷ்ஷா அரைச்சுதாங்க வச்சிருக்கிறேன். சோ மனமாவும் சுவையாவும் இருக்கும். நாம இப்பெல்லாம் கடையில உள்ள பாக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பழகிட்டோம். இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷா நீங்களே வீட்டுல அரைச்சு செஞ்சு பாருங்க, அதோட சுவையே தனிங்க. நம்மளுடைய பாரம்பரிய முறையில எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பாத்துடலாம். மறக்காம ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல பிஞ்சு கத்திரிக்காவாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதை விட நல்லா சின்னதாக பிஞ்சு கத்திரிக்காவாக கிடைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி நேராக கீறிக்கலாம். முழுசாக கட் பண்ண வேண்டாம். நார்மலாக கத்திரிக்காய் குழம்பு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உளுந்து, 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். மசாலா வறுக்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, பட்டுன்னு கரிஞ்சிரும். மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். இப்போ உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். நீங்கள் கடலைப்பருப்பையும் உளுந்தையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதை வறுத்துக்கினாலும் வறுத்துக்கலாம், அல்லது கூடவே சேர்த்து வறுத்துக்கினாலும் வறுத்துக்கலாம். பட் மிதமான சூட்டில் பார்த்து வறுக்கணும். நீங்கள் இந்த மசாலா வறுத்து எடுக்கிறது தான் இதோட சுவையே இருக்குது. இப்போ இந்த வெந்தயம் சீரகம் இதெல்லாம் சூடானதுக்கப்புறம் இது கூடவே வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 7-8 வரமிளகா சேர்த்துருக்கிறேன். கலருக்காக 2-3 காஷ்மீரி ரெட் சில்லியும் சேர்த்துருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு வரமல்லியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம ஒரு கிரேவி செஞ்சோன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லிப்பொடி இதெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஏற்றது மாதிரி தான் நான் இந்த வத்தலும் வரமல்லியும் சேர்த்துருக்குறேன். ஸோ நான் இப்போ நார்மலாக ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு டைம் கிரேவி வைப்போம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு தேவையான மசாலா தான் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா திங்ஸுமே கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வறுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பல்லாரி வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வரணுங்கிற அவசியம் இல்லை, கண்ணாடி பதம் வந்தால் போதும். உங்களுக்கு பல்லாரி வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கிடைச்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்தையுமே வதக்கி நம்ம வறுத்து வச்சுக்கிற மசாலா கூட சேர்த்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாவையும் வெங்காயத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது நல்லா நைஸாக இருக்கணும், இல்லாட்டி குழம்பே வரன்னு இருக்கும். இப்போது அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கத்திரிக்காயையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துடலாம். நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த கத்திரிக்காயில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்துருக்குறேன். இப்போ இந்த எண்ணெயில் நல்லா இதோட தோலெல்லாம் சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டே கிடைக்கும், இல்லாட்டி கொஞ்சம் காட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தலை, இன்னும் கொஞ்சம் வதக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா எண்ணெய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஸ்பெஷலே நல்லெண்ணெய் தான், அதுவும் அதிகமாக சேர்க்கறது தான். ஸோ கொஞ்சம் அதிகமாக சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க.
இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு இந்த குழம்பு செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கிடைச்சதுன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். இங்கே வந்து சின்ன வெங்காயம் அவ்வளோவா கிடைக்காது. சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ நாங்கள் எல்லா குழம்புக்குமே பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணி பழகிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இது சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த தக்காளி வெங்காயமும் நல்லா சுருண்டு வரணும். தக்காளியும் குழைவாக வெந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதே மசாலாவையும் இந்த முறையுமே பயன்படுத்தி நீங்கள் சிக்கன் மட்டன் குழம்பு கூட வைக்கலாம். ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போது இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நமக்கு குழைவாக வெந்து கிடைக்கும். உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளியுமே நல்லா குழைவாக வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாம். நான் அளவாக தான் எல்லா திங்ஸுமே பயன்படுத்தி இருக்கிறேன். அதனால் எல்லா மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். நம்ம கடைகளில் உள்ள மசாலாக்களை வாங்கி பயன்படுத்தி பழகிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செய்கிற குழம்புகளுடைய டேஸ்ட்டையே நம்ம இப்போ மறந்துட்டோம். ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கடையில் மசாலா வாங்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். இப்போது இதுலேயே நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான புளின்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு வந்து நம்ம கெட்டியாக தான் வைக்க போகிறோம். அதனால் புளி தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதா இருந்தால் ஒரு எலுமிச்சை சைஸ் கூட நீங்கள் புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயையும் இது கூடவே சேர்த்துடலாம். குழம்பு கொதிக்க முன்னாடியே நம்ம கத்திரிக்காயை சேர்த்துட்டோன்னா இந்த கத்திரிக்காயோட ஃப்ளேவரும் இந்த குழம்புல நல்லாயிருக்கும். இந்த மசாலாவும் கத்திரிக்காயில் நல்லா பிடிச்சிருக்கும். நான் வந்து கத்திரிக்காய் 5 மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா அதிகமாக கூட கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் வந்து நாங்கள் பெரியவங்க மட்டும்தான் சாப்பிடுவோம், குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 5 மட்டும் சேர்த்துருக்குறேன். இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஃபுல்லும் அடைச்சி வைக்காமல் கொஞ்சமாக ஓப்பனில் வச்சு அடைச்சி வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷத்துலேயே பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளித்து கொட்டிட்டா குழம்பு ரெடி ஆகிடும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போது சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.